ஸோ பாஜகவுக்கு அந்த 3லேருந்து 11 போச்சு இல்லையா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 6% வாக்குகள் வந்து இந்த பக்கம் வராமல் தாவேகா பக்கம் போய்விட்டது. அதுதான் அந்த பேலன்ஸை டில்ட் பண்ணுது. ஏன் போச்சு அப்படின்னா, ஸோ ஃபேஸ்புக்கை நான் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், ஃபுல்லாக இவங்க 4 பேரோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், ஒருத்தர் மேலே இவங்கன்னா நம்மளை வந்து ஒரு ஜூனியராக இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணுறதுன்னு அண்ணாமலை மேலே இருந்த ஒரு கருப்பில் பெரிய லெவலில் லாபி பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்களை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? 20-25 வருடங்கள் மற்ற மாநிலங்களில் பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி கம்பேர் பண்ணி பாருங்க. ஏன் இங்க இல்லை? கேரளாவில் கூட வளர்ந்து கொண்டு இருக்கு, டபுள் டிஜிட்ல ஓட்டு வாங்க. ஏன் உங்களால் இங்க பண்ண முடியும்? அப்போ ஒருத்தர் வந்து பண்ணார் அப்படின்னு சொன்னா உடனே 3 வருஷம் ரூலுக்கு காமிச்சு அவர் தூக்கிட்டு, சரி தூக்கினீங்க, சட்டம் ரைட்டு. அப்புறம் ஏன் அவர் மேலே வந்து இல்லாத பொல்லாத புகாரெல்லாம் சொல்லிக்கிறீங்க? அதை பார்த்துக்கிறேன் எப்படி உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டு. Sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான். உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் ரொம்ப நாளைக்கு பிறகு நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கெஸ்டோட இங்கே இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நவீன். இந்த எனர்ஜி தான் சார் உங்கள்கிட்ட. உங்களுக்கு இருக்க எனர்ஜி கூட பாஜக இல்லையா சார்? சீரியஸ் கான்வர்சேஷன் சார். லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கஷ்டப்பட்டு 4 எம்எல்ஏ, சரிங்களா, இப்போ 4 எம்எல்ஏ வந்து கஷ்டப்பட்டு சட்டமன்றத்தில் நம்ம அனுப்பிச்சி வச்சோன்னா, அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தால் வேறு லெவல் ஆகிடும், ஆட்சியை பிடிச்சிருவோம், அதுன்னு பல விஷயங்களை சொல்லிவிட்டு இன்றைக்கி 4 ஒன்றாக்கி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாஜக உள்ளேயே வந்து நிறைய நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய அதிருப்தி. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஃப்யூச்சர் என்ன, தமிழ்நாடு பிஜேபியில் இருக்கிற கேடர்ஸுக்கு ஃப்யூச்சர் என்ன? ஏன்னா இதுவே கதின்னா நிறைய பேர் இருப்பாங்க சார். நம்ம என்னன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்ரலி ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாக தான் பேசுவீங்க. எனக்கு வந்து ஆனஸ்டான பதில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு காரணம் யார் சார்? போன தடவை கஷ்டப்பட்டு 4 பேர் அமுச்சு வச்சாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த தடவை இஷ்டப்பட்டு ஒருத்தர் அமுச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த உதகமண்டலம் ஏரியா அப்படின்றது ட்ரெடிஷ்னலாக பாஜக பல முறை எம்பி எலெக்ஷன் அப்படின்னு மாறி போட்டி போட்டிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்க இடம். ஸோ இது வந்து ஆர்கானிக்காக பாஜகக்கான வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால தான் நான் சொன்னேன் இஷ்டப்பட்டு அமுச்சு வச்சுருக்காங்க இந்த தடவை அப்படின்னு. அடுத்தது இந்த தேர்தல் வெற்றி தோல்வி அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், தமிழகத்தில் இங்கேருந்து வந்து தான் ஆக போகிறது கிடையாது. ஆனால் அதிமுகவுக்கு இது ரொம்ப 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 குரூஷியலான எலெக்ஷன். ஏன்னா வரிசையாக தோத்துட்டு வந்திருக்காங்க 19லேருந்து. ஜெயலலிதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இல்லை, அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த நேரத்தில் இந்த எலெக்ஷனில் அவங்க தோத்தாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மிகப்பெரிய சரிவாக இருக்கும். அதைத்தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இதனால தான் வளைஞ்சு கொடுத்து அமித்ஷா அவர்கள், அவர் 12 மணிக்குன்னு சொன்னது சாயங்காலம் வரைக்கும் இழுத்தடிச்சு தலைவரை மாற்றின பிறகு இப்படிலாம் உக்காந்துட்டு அலையன்ஸ் இது பண்ணணும்னு அவருக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, பாஜகவுக்கு அவசியம் கிடையாது. இருந்தாலும் என்னுடைய ஹானஸ்டான ஒப்பீனியன், அதிமுகவுக்கு ஒரு லைஃப் லைன் கொடுத்தாங்க. ஆனால் அதை வந்து சரியாக யூஸ் பண்ணிக்காதது ஒன்று, மிஸ்யூஸ் பண்ணது ஒன்று அப்படின்னு 2 விஷயங்கள். அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப ஜென்டலாக நான் தடையாக இருக்க மாட்டேன், ஏன்னா அவருக்கு வந்து தனியாக போகணும், கட்சியை வளர்த்துட்டு போகணுன்றது நோக்கமாக இருந்தது. இல்லை இந்த நேரத்தில் கூட்டணி தேவை அப்படின்றதுனால நான் ஃப்ரிக்ஷனாக நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் ஜென்டலாக ஒதுங்கிட்டார். ஜென்டலாக அப்படின்றத விட இன்டெலெக்சுவலாக ஒதுங்கிட்டார். தெளிவாக நீங்கள் எடுத்துக்கங்க. ஆனால் அதை வந்து சரியாக எடுத்துக்காம
இப்போ அதிமுகவுடைய தேர்தல் வேலை எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறீங்க? ஏப்ரலில் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அப்போலேருந்து, ஏன்னா திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக களத்தில் இருக்கின்றது, ஆட்சியில் இருக்கின்றது, மீடியா பலத்தை கையில் வச்சுட்ருக்கு. உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னும் போது ரைட் ஃப்ரம் த டே ஒன் நீங்கள் வந்து தீவிரமான பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்க வேண்டாமா? இந்த எஸ்ஐஆர் விஷயம் எடுத்துக்கங்க. திமுக நிர்வாகிகள் தான் எல்லா இடத்துலையும் போயிட்டு மக்களாக இருந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுது அப்படின்னு பண்ணாங்களே தவிர, எந்த இடத்துலையாவது அதிமுக பாஜக எத்தனை பேர் போனாங்க தெரியுமா? இதெல்லாம் பண்ணாமல், மக்களோட அந்த டச் இல்லாமல், கடைசி 2 மாதம் 1 மாதத்தில் பிரச்சாரம் பண்ணால் ஓட்டு வந்துடும் அப்படின்னா நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் கிடையாது, எம்ஜிஆர் அவர்கள் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். நமக்குன்னு சில குறைகள் இருக்கின்றன அப்படின்னும் போது அதை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அதை வேறு வழியில் சரி கட்டுறதுக்கு நீங்கள் வந்து களத்தில் இறங்கி தீவிரமாக பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு கடைசி நேரத்தில் பண்ணால் ஜெயிச்சிருவோன்னு நினச்சது ஒரு மிகப்பெரிய தப்பு. சொல்லப்போனால் அதிமுகவுடைய பிரச்சாரம் டேக் ஆஃப் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து இறங்கி மும்முரமாக பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு பாஜகவில் அவருக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அதை அவர் சரியாக பண்ணார். ஆனால் எங்கே தப்பு வந்ததுன்னா, இது வந்து அதிமுக ஜெயிக்க வேண்டிய மேட்ச். நீங்கள் 24 ஓட்டு பர்சன்டேஜ் எடுத்து பாருங்கள். பாஜக 11% வாங்குறாங்க. அதிமுக அந்த ஓட்டு எடுத்துக்காங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, பாஜகவோட சேர்ந்ததுனால மைனாரிட்டி வாக்குகள் போய்விட்டேன்னு 21 சொன்னாங்க. அது திரும்பி வரல. அதனால தான் அவங்க கம்மி வாக்கு எடுத்திருந்தாங்க 24 பாராளுமன்ற தேர்தலில். அப்போ அதை ரெண்டும் கூட்டினா வர வேண்டிய வாக்குகள் இந்த எலெக்ஷனில் வரல. ஸோ பாஜகவுக்கு அந்த 3லேருந்து 11 போச்சு இல்லையா? அதில் கிட்டத்தட்ட ஒரு 6% வாக்குகள் வந்து இந்த பக்கம் வராமல் தாவேகா பக்கம் போய்விட்டது. அதுதான் அந்த பேலன்ஸை டில்ட் பண்ணியிருக்கு. ஏன் போச்சு அப்படின்னா, இதுக்கு வந்து முழுக்க நான் அதிமுகவை காரணம் சொல்லுவேன். ஓரளவுக்கு ஒரு 75% அதிமுக, 25% பாஜகன்னு சொல்லுவேன். அண்ணாமலை ஒதுங்கிட்டார். அது மட்டும் இல்லை, இபிஎஸ்ஐ முதலமைச்சராக்க வேண்டும் என்டிஏ சார்பாக அப்படின்னு அவர் ஓப்பனாகவே சொன்னார். இவ்வளோலாம் சொன்ன பிறகும் அவர் மேலே எவ்வளோ புழுதி வாரி தூட்டினார்கள். அவ்வளோ கோடி சேர்த்துட்டார், இவரோட டையப்பில் இருக்கார், திமுக கிட்ட காசு வாங்குறார், இப்படியெல்லாம் பிரச்சாரங்கள். இப்போ பாஜகவில் வந்து எடப்பாடியாரை யாராவது விமர்சனம் பண்ணால் உடனே கட்டம் கட்டி தூக்கிடுறாங்க. ஆனால் அதிமுகவில் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ண எத்தனை பேர் இருக்காங்க? யாராவது ஏதாவது கேட்டாங்களா? சரி, அவங்க கேட்கலன்னா கூட பாஜகவில் சொல்லியிருக்கலாம், என்னங்க இது, எங்கள் கட்சி முன்னாள் தலைவரை பற்றி இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அவங்க சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமா வேணாமா? சார், அவங்கெல்லாம் திரைமறைவில் கேட்டிருப்பாங்கன்னா ஒன்றும் நடக்கலையே. ஸோ இதனால தான் அந்த அண்ணாமலை அவர்களால் அரசியல் ஓகே, ஒரு மாற்றம் வரும், ஒரு நல்ல அரசியலை பார்க்க முடியும் அப்படின்னு வந்த அந்த வாக்கு சதவிகிதம் இது வேலையாகாது. ஏதோ வந்து ஒரு தூய்மையான அரசியல் வரும், கூட்டணி இருந்தாலும் அதில் வந்து பாஜக இருக்கின்றது, அண்ணாமலை இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் அவரை கட்டம் கட்டினதோடு இல்லாமல் அவரை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சும்மா இருக்காங்க. அப்போது நேர்மையான ஒருத்தன் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அவனை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படித்தான் வந்து டார்ச்சர் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. அதனால் இது தேவையில்லை அப்படின்னு அந்த பக்கம் போனதுனால தான். யோசிச்சு பாருங்கள், அந்த 6% நீங்கள் அண்ணாமலையை ரைட் ஃப்ரம் த டே ஒன் சரியாக உபயோகப்படுத்தி கொண்டு அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு வின்னிங் காம்பினேஷனாக இருந்திருக்கும். அந்த கடுப்பில் போயிட்டு அந்த பக்கம் 6% போட்டாங்க. அந்த 6 இங்கே இழுத்து போட்டிருந்தீங்கன்னா இவங்க தான் ஸ்வீப். அப்போ 2 கட்சிகளும் இதுக்கு காரணம். கடைசி நேரத்தில் தான் எடப்பாடியார் அவர்களே ரியலைஸ் பண்ணுறாரு, ஆமாம் அண்ணாமலை பிரச்சாரம் வேணும் அப்படின்னு. நான் கேட்குறேன், அண்ணாமலை தான் ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்டு அப்படின்னா அது பிறகு அவரெல்லாம் எங்கள் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கலாம்ல. அவர் அதிமுகவுக்கு நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அந்த வேட்பாளர்கள்லாம் போய் கேட்டாங்க, நீங்களாம் எங்கே அவரை சேர்க்குறீங்க? நான் தான் அவர் தலைவர் பதவியிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவங்கள வெயிட் பண்ண வச்சு நான் போய் சேர்ந்துருக்கேன், நீங்கள் அவரை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஸோ அப்போ அவருடைய வேல்யூ தெரியுது. அப்போது அவருக்கான மரியாதையை கொடுத்துருக்கணும்ல. எவ்வளோ அவதூறு பிரச்சாரம் நடந்தது பார்த்துட்டு சும்மா தானே இருந்தீங்க. அதனுடைய பலனை இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாரும் அதிமுக பாஜக 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்கிறாங்க. பட் பாஜகவுக்கு இது பெரிய லாஸ் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இங்கே என்ன எம்எல்ஏவே ஜெயிக்கலைன்னாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ க்ளீனாக நாடு முழுக்க, அதுவும் வெஸ்ட் பெங்கால், நார்த் ஈஸ்டெல்லாம் டோட்டலாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஊபிலையும் வந்து கோயிங் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த்து.
இங்கே எம்பி வந்தும் வராமையும் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ராஜ்யசபா எம்பியா இல்லை லோக்சபா எம்பியா இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து வந்து தான் அவங்கள வந்து தூக்கி நிறுத்தணுன்றதெல்லாம் கிடையாது. இனிமேல் ஃபீல்டு கிளியராக இஷ்டத்துக்கு அடித்து ஆடலாம். நீங்கள் வந்து கொடுத்த வாய்ப்பை தவற விட்டீர்கள். ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை நீங்கள் வந்து இழந்து விட்டீர்கள். அதிமுக அதுக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், எல்முருகன்ஜி அவர்கள், அதுக்கப்புறம் வந்து நயினார் நாகேந்திரன், இப்போது வந்து இவங்க வந்து ஒரு முக்கிய ரீசனாக இருக்காங்க. ஆக்சுவலாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இது ஃபேஸ்புக்லேயே ஃபுல்லாக நம்ம இதை பற்றி வந்து புதுசாலாம் ஒன்றும் நரேட்டிவ் செட் பண்ணுற அவசியம் கிடையாது. 4 பேர் நாங்கள் 4வது யார் நான் மறந்துட்டேன். வானதி சீனிவாசன். வானதி சீனிவாசன் இருக்காது. ஸோ ஃபேஸ்புக்கை நான் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபுல்லாக இவங்க 4 பேரோட தனிப்பட்ட வெறுப்புகள் ஒருத்தர் மேலே, இவங்கன்னா நம்மளை வந்து ஒரு ஜூனியராக இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணுறதுன்னு அண்ணாமலை மேலே இருந்த ஒரு கடுப்பில் பெரிய லெவலில் லாபி பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்களை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? ஃபேஸ்புக்கில் வந்தது, வாட்ஸ்அப்பில் வந்தது அப்படின்றதெல்லாம் வந்து நான் கேர் பண்ணுறதே கிடையாது. 1000 பேர் 1000 மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் யார் ஒன்றா சொல்லட்டேங்க, என்னை பொறுத்த வரைக்கும் பக்கா பிஜேபி சப்போர்ட்டர்ஸ், பிஜேபி கோர். அந்த பிஜேபி சப்போர்ட்டர் சொன்னாலுமே நான் பார்க்கறது என்னன்னா, இந்த அதிகாரப்பூர்வமான விஷயங்கள், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள், இதை வச்சு தான் நான் பேசுவேனே தவிர, இப்போ உதாரணமாக அண்ணாமலை வந்து லண்டனுக்கு ஏதோ ஒரு கோர்ஸுக்கு போனார்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களை வானதி சீனிவாசன் அவர்கள் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. ஏதோ ஜிஎஸ்டி இது தொழில் முனைவோர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு ஹோட்டல் உரிமையாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு இவங்க ஏதோ பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் போய் மன்னிப்பு கேட்கின்றார். அந்த வீடியோவை வேற எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய இதுவாகி அப்புறம் அண்ணாமலை அவர்கள் அங்கேருந்து வந்து தலையிட்டு அவர் ஏதோ ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்டு ஒரு மாதிரி அதை வந்து கவர் பண்ண வேண்டியதாக போச்சு. அப்போது அவர் தான் தலைவர். அவர் இருக்கும்பொழுது எதுக்கு இந்த மாதிரியான ஒரு மீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்? திருப்பி இவங்க கொடுக்குற முட்டை என்னன்னா, அது பாருங்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், அவங்க வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது. நம்ம இப்போ நானே இங்கே வந்து உக்காந்துக்கின்னு இங்கே கேட்குற கேள்விக்கெல்லாம் குண்டக்க மண்டங்க பதில் சொல்லிட்டு, சார் எனக்கு அரசியல்லாம் தெரியாது சார், நான் வந்து ஒரு சமையல் கலை வல்லுநர் சார் அப்படின்னு சொன்னால் எழுந்து போடான்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அப்படி மரியாதை இல்லாமல் சொல்ல மாட்டேன், என்ன சார் அப்படின்னு கேட்பேன். ஸோ அரசியல்வாதி இல்லை அப்படின்றத இவங்க ஒரு குவாலிஃபிகேஷனாக நினச்சிட்டு இருக்காங்க. சரி, அப்போ அவங்க ஒரு அரசியல்வாதி இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டுமே பார்த்துக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிக் மீட்டில் அவங்கள கொண்டு வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. அங்கே கேட்ட கேள்வி என்னங்க, இது வந்தால் இப்படி வந்தால் இந்த ஜிஎஸ்டி, அப்படி வந்தால் இந்த ஜிஎஸ்டி, இது வந்தால் தனியாக இருந்தால் ஒன்று, சேர்த்து இருந்தால் ஒன்று, பன்னு ஜாமு, இப்படி ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க. இது சிம்பிளாக நீங்கள் அரசியல்வாதியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இல்லை பெருசாக வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க. ஒரு 6 பேர் ஃபேமிலி வந்து உட்காடுறாங்க. இவருக்கு சாதா தோசை, அவருக்கு நெய் ரோஸ்ட்டு, இவர் முருகலா ஒரு மசால் தோசை, அவருக்கு வந்து ஆனியன் ரோஸ்ட்டு, இவருக்கு வந்து ரவா தோசை, அவருக்கு வந்து மஷ்ரூம் தோசை அப்படின்னு ஆர்டர் கொடுத்தா ஒவ்வொரு தோசை ஒவ்வொரு விலை. முதல்ல தோசை ஆர்டர் கொடுத்தவங்க ஒருத்தர் வந்து சாம்பார் வடை சொல்வார், ஒருத்தர் தயிர் வடை சொல்வார், ஒரு மெதிர் வடை சொல்வார், ஒருத்தர் மசால் வடை சொல்வார். அதுக்கப்புறம் ஒருத்தர் காஃபி சொல்வார், ஒருத்தர் சக்கரை இல்லாமல் சொல்வார், ஒருத்தர் ஸ்ட்ராங்காக சக்கரை அதிகமாக டபுள் ஸ்ட்ராங்காக காஃபி சொல்வார், ஒருத்தர் எனக்கு போன்விட்டான்னு சொல்வார். இதையெல்லாம் ஒரு மனுஷன் ஞாபகம் வச்சுன்னு கரெக்டாக பில்லு போட்டு கொடுக்குறாருல. மனுஷனே பண்ணும்போது கம்ப்யூட்டரால் பண்ண முடியாதா? ஏன்னா நீங்களாக உட்காந்துக்கின்னு ஒவ்வொரு தடவையும் இதுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி, அதுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டின்னு போட போகிறீங்களா? அதில் ஏற்கனவே ப்ரீஃபில்டு தானே, ப்ரீ டிஃபைன்டு தானே எல்லாமே. எதுன்னு போட்டால் அது கட்சி துப்ப போகுது பில்லு. மனுஷனால் முடியாது வந்து மிஷினால் முடியாதா அப்படின்னு கேட்டு போயிருந்தாங்கன்னா அப்படியே வந்து தூக்கி சாப்பிட்டா மாதிரி இருந்திருக்கும். சாதாரண விஷயம் தானே. இதுக்கு நீங்கள் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வரணும்னு அவசியம் கிடையாதுல்ல. சரி, அதுக்கப்புறம் ஏதோ நடந்தது. அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது யார்? எதுக்காக அதை ரிலீஸ் பண்ணணும்? பார்த்தீங்களா, மன்னிப்பு கேட்க வச்சுட்டோம் பாரு அப்படின்னு. மக்கள்லேருந்து யாராவது ஒருத்தர் வராங்கன்னா அவங்க குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டாலுமே அவங்கள நாங்கள் மன்னிப்பு கேட்க வச்சுட்டோம் அப்படின்றது ஒரு கெத்து கிடையாது நவீன். அது பேக் ஃபயர் ஆகும். இப்போ நம்ம திமுக ஆட்சியர் கூட பார்த்துருக்கோம். அமைச்சர்களோ இல்லை மற்ற நிர்வாகிகளோ எம்எல்ஏக்களோ போகிறாங்க. இவ்வளோ ஏங்க நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரையில் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி போகிறாரு. அப்போ அவங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு.
நான் 16லேருந்து 21 எதிர்க்கட்சி எம்எல்ஏவா இருந்தேன். அப்பெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நான் ஆளுங்கட்சி எம்எல்ஏவா மந்திரியா இருக்கேன். இப்போ அந்த பிரச்சனை வந்திருக்குன்னா என்ன காரணம் சொல்லுங்க, அது தெரிஞ்சாதான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னாரு. இது அவர் திமிர்த்தனமாலாம் கேட்கல. அவர் அந்த ரூட் காஸ் என்ன பார்க்கணுன்றாரு. ஆனால் இதுவே எப்படி ட்விஸ்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எதிர்க்கட்சி எம்எல்ஏவா கூட இருக்கும்போது அவர் ப்ராப்ளமே இல்லை, ஆளுங்கட்சி மினிஸ்டரா வந்த பிறகு ப்ராப்ளம் வருதுன்னா அப்போ இந்த அரசாங்கம் சரியில்லைன்னு தானே ஆச்சு. ஸோ இதுக்கு தான் சொல்றது, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக மக்கள்கிட்ட நீங்கள் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகும்னு இன்னைக்கு தோற்று போனார், ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாரு இல்லையா? ஸோ இப்போ என்னுடைய கேள்வியை இதெல்லாம் விட்டுருங்க, ரைட்டு. இது பார்த்தீங்களா, இங்கே இருக்கவங்க பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படி இப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க, ரைட்டு. எதை எப்படி வேணால் அறுத்துட்டு போட்டோம். தலைவர் இல்லை அப்படின்னும் போது என்ன கெப்பாசிட்டியில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மீட்டை அரேஞ்ச் பண்ணீங்க, எனக்கு அதை சொல்லுங்கள். மற்ற கட்சிகள் இந்த மாதிரி நடக்குமா? திமுக அதிமுகலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் வழக்கொழிந்து விட்டது. ஒரு காலத்தில், அதுவும் கலைஞர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளருடைய நாலேஜ் இல்லாமல் அங்கே மந்திரியோ எம்எல்ஏவோ கூட்டம் போட முடியாது. இன்னைக்கும் அப்படிதான், இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. நீங்கள் மந்திரியா இருக்கலாம், நான் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, என் கண்ட்ரோலில் தான் இந்த மாவட்டம் இருக்குது. என்ன கேட்காம நீங்கள் பாட்டுக்கு வரீங்க, நீங்கள் பாட்டுக்கு மீட்டிங் போடுறான்றீங்க, இல்லை இன்ஸ்பெக்ஷன் போகிறான்றீங்க. அப்புறம் நான் எதுக்கு இங்கே மாவட்ட செக்ரட்டரியாக இருக்கேன்? உண்டா இல்லையா? அவங்கள மீறி எம்எல்ஏ செலெக்ஷனு இதெல்லாம் முடிவு பண்ணிட முடியுமா? சொல்ல போனால் பல நேரங்களில் யாருக்கு மந்திரின்றதே மாவட்ட செயலாளர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ்டு பவர் ஸ்ட்ரக்சர் திமுக அதிமுகவில் இருக்கின்றது. ஆனால் பாஜகவில் அப்படி கிடையாது. இன்னும் எல்லாம் மேலிடம் மேலிடம் அப்படின்றாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்க என்ன ஒன்று சொல்லுவாங்க, நமக்கு தெரிஞ்ச மாதிரி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரின்னு சொல்லுவோம். இன்னைக்கு இருக்கின்ற மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி யாரு அப்படின்னு போயிட்டு பிஜேபியில் மாவட்ட தலைவர் ஏதோ ஒன்றுங்க, நான் சொல்கிறேன் அந்த ஈக்குவலன்ட் போஸ்ட். அங்கே இருக்க பாஜக உறுப்பினரை கேட்டாலே பத்தினி பத்தினி அப்படின்னு பாக்யராஜ் படத்தில் முடிப்பாங்க பாருங்க 4 பேர், அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வளரல. தலைவர் தான் எல்லாம் அப்படின்னு வச்சுருக்காங்க, மாநில தலைவர்னு. இது வரைக்கும் அப்படி தானே இருந்தது. ஸோ ஒன்று, நீங்கள் டவுன் த லைன் எல்லாரையும் வளர விடணும். அது இந்த 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பதவியிலேருந்து தூக்கின்னு இருப்போம், இதுதான் எங்கள் சட்டம். இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் மாற்றணும் சார். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு மேலே ஒரே சீட்டில் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, பீரியாடிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு. அது என்னன்னா அவங்க ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வேர் விட்டு ஊழல் ஆகும் அப்படின்றதுக்காக. ஆனால் அரசியல்ன்றது அப்படி கிடையாது. 3 வருஷத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு மக்களை சந்தித்து பேர் வாங்க முடியுமோ டகாலத்துக்கு போட்டு இன்னொரு செட்டை கொண்டு வந்துட்டு அது அந்த தலைவர் இது இந்த தலைவர் அப்படின்னா எப்படி வேலைக்கு ஆகும்? ஸோ அதை பண்ணணும். அடுத்தது, தலைவரோட அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க? அப்போது தலைமைக்கே நீங்கள் சவால் விடுற மாதிரி இல்லையா? நீங்கள் தலைவராக இருக்கலாங்க. எதுக்கு இதை நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, இதே பாஜகவில் ஒரு நிர்வாகி இருந்தாங்க, இப்போ அவங்க அதிமுகவுக்கு போயிட்டாங்க. அவங்க ஒரு தடவை மாநில தலைவர் தமிழிசை அவர்களை பார்த்து சொன்னதா ஒரு வார்த்தை, யூ ஆர் ஆஃப்டர் ஆல் ஸ்டேட் லீடர், ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்னாங்க. நீங்கள் என்ன நேஷனல் பிரசிடென்ட்டா? ஒரு மாநில தலைவரை பார்த்து இந்த மாதிரி யார் ஆஃப்டர் ஆல் ஸ்டேட் பிரசிடென்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் இது? அப்போ அந்த தலைமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்றது தப்பி போயிடுச்சு இல்லை? ஸோ இந்த மாதிரி பண்ணி இப்போ முன்னாள் தலைவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, அது எப்படிங்க நம்ம கட்சி முன்னாள் தலைவர் மேலே இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம்? யார் அது அந்த மாதிரி சொன்னது? கேட்டிருக்கணுமா வேணாமா? வெளிப்படையாக கேட்காட்டாலும் கட்சிக்குள்ளே இந்த பிரச்சனை இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசினுக்கிறாங்க, பார்த்துன்னு சும்மா இருக்கிறீங்க, கேட்கணுமா வேணாமா? அண்ணாமலை தானே. சரி, நாங்கள்லாம் காலங்காலமாக பாஜகவில் இருந்திருக்கோம், பாஜகவில் ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. கம்பெனி நஷ்டத்தில் ஓடிந்த போதெல்லாம் நீங்கள் கூட இருந்தீங்க. ஆனால் இத்தனை வருஷமாக நஷ்டத்தில் தான் ஓடிந்தது. இன்றைக்கி யாரோ புதுசாக ஒருத்தர் கம்பெனியை லாபத்தில் ஓட்டுறாருன்னொன்னே அவரை தூக்கிட்டு நான் தான் சிஇஓ ஆனோம் அப்படின்னு எல்லாரும் நினச்சா சரி வருமா? உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு த சக்ஸஸ் ஆஃப் த கம்பெனி என்ன? ஜஸ்ட் பீயிங் பார்ட் ஆஃப் இட் அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். நவீன், நஷ்டமாக இருக்கும்போது இருந்தீங்க, ஆனால் அதுக்கான பலன்களும் அப்பப்போ கிடச்சிது. ஏன்னா மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க அப்படின்றதுனால. அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க?
ஒடிஷாவில் எப்படி கொண்டு வந்தாங்க, ஊபியில் எப்படி கொண்டு வந்தாங்க, ஹரியானாவில், டெல்லியில் எத்தனை வருஷமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே கோல வச்சு கொண்டு இருந்தார். தட்டி தூக்கின்னு கொண்டு வந்தாங்கல்ல. அப்போ கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி தானே அவங்க அது மாதிரி வராங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம வேலை செய்யலை, இத்தனை வருஷமாக அப்படியே இருந்துட்டோம். இந்த ஒரு 1990கள்லேருந்து எடுத்துக்காங்க, சரி 2000லேருந்து கூட எடுத்துக்காங்க. இந்த கடந்த 20-25 வருடங்களில் மற்ற மாநிலங்களில் பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, கம்பேர் பண்ணி பாருங்க. ஏன் இங்கே இல்லை? கேரளாவில் கூட வளர்ந்து கொண்டு இருக்கின்றது, டபுள் டிஜிட்டில் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் உங்களால் இங்கே பண்ண முடியல? அப்போ ஒருத்தர் வந்து பண்ணார் அப்படின்னு சொன்னால் உடனே 3 வருஷம் ரூலை காமிச்சு அவரை தூக்கி போடுறீங்க. சரி, தூக்கினீங்க, சட்டம் ரைட்டு. அப்புறம் ஏன் அவர் மேலே வந்து இல்லாத பொல்லாத புகாரெல்லாம் சொல்லி நிற்கிறீங்க? அதை பார்த்துக்கின்னு எப்படி உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுன்னு இருந்தீங்களா, இல்லை ரைட்டு அதை அவர் பார்த்து பாருன்னு இருந்தீங்களா? இதை உங்களில் மற்றவங்க மேலே யாராவது புகார் சொல்லியிருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா? Sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.